உலகத்துல அதர்மம் அதிகமானப்போ திருமால் ராமனாக அவதரிச்சார். அப்போ சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? வாங்க பாப்போம். கைலாயத்துல தியானத்துல இருந்த சிவன் ராமனுக்கு உதவ ஒரு மாபெரும் முடிவெடுத்தாரு. தன்னோட சக்தியோட ஒரு பகுதிய பூமிக்கு அனுப்புனாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அஞ்சனாங்கிற வானரப்பெண் ஒரு தெய்வீக குழந்தைக்காக காட்டுல ரொம்ப கடுமையான தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சிவனோட அந்த பிரகாசமான சக்திய வாயு பகவான் நேரா கொண்டு போய் அஞ்சனாவோட கருவுல ரொம்ப பத்திரமா சேர்த்தாரு. இந்த சக்தி மூலமா பிறந்த குழந்தைதான் நம்ம ஹனுமான். வாயு பகவான் மூலமா வந்ததால அவருக்கு வாயுபுத்திரன்னு பேர் வந்துச்சு. சின்ன வயசுலே அவரோட வேகம் சும்மா அதிரும். வானத்துல இருந்த சூரியனையே ஒரு பழம்னு நினைச்சு அதை பிடிக்க பறந்தாரு. ஆனா இவ்ளோ சக்தி இருந்தும் ராமனை முதல் முறை பார்த்தப்ப அவர் எவ்ளோ பணிவா நின்னாருன்னு கொஞ்சம் கவனிங்க. இந்த பக்தி தான் கடலை தாண்டவும், லங்கைக்குள் நுழையவும், ராவணன் கோட்டையையே எரிக்கவும் அவருக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுத்துச்சு. அவரோட அர்ப்பணிப்பு பாருங்க. லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவனி மலையே வேரோடு தூக்கிட்டு அப்படியே பறந்து வந்தாரு. என்ன ஒரு வேகம்! இங்க ஒரு முக்கியமான கேள்வி. உலகையே உலுக்குற சக்தி இருந்தும் அவருக்கு கொஞ்சம் கூட அகந்தையே இல்ல. அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? தன் நெஞ்சையே பிளந்து உள்ளே ராமனும் சீதையும் இருக்கிறத காட்டி தான் ஒரு உண்மையான தொண்டன்னு அவரை நிரூபிச்சாரு. இதுதான் அவர் சிவனின் ருத்ரா அவதாரம்ங்கிறதுக்கு சான்று. சிவனோட மாபெரும் சக்தியும் முழுமையான பக்தியும் சேர்ந்த ஒரு அற்புதம்தான் ஹனுமான். கடைசியா ஒன்னு சொல்றேன், அளவற்ற சக்தியோட உண்மையான ரகசியமே இந்த மாதிரி பணிவான பக்திதானா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜெய் ஹனுமான்.